ஒரு வழியாக நம்ம கருப்பு படத்தை தேட்டரில் போய் பார்த்தாச்சு. அந்த கருப்பு படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு படம் தான். இது வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா வந்து ஓடிடி தளத்தில் தான் சூப்பர் ஸ்டாரு. தேட்டர்லலாம் ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு பிம்பம் இருந்தது. அது கம்ப்ளீட்டாக இந்த படம் அவரை மாற்றிடுன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இது மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அந்த அளவுக்கு படம் வந்து மியூசிக் சும்மா பின்னி எடுத்திருக்காங்க. சாய் அபயங்கர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கணும்னாலே, பெரிய பெரிய ஆக்டருக்கு படம் எடுக்கணும்னா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வளர்ந்து வரும் அனிருத்தா தான் இவரோட மியூசிக் வந்து அந்தளவுக்கு இருக்குது. வளர்ந்து வரும் அனிருத் மியூசிக் அளவுக்கு இருக்குது. நம்ம நேரே கதைக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேரளாவில் வந்து ஒரு தந்தையும் வயசான தந்தையும் இளம் வயது பெண்ணையும் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரார் ட்ரெயினில் வந்துகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு 60 பவுன் நகை எடுத்துன்னு வர்றாரு. 60 பவுன் நகை எதுக்குன்னா, அந்த நகையை விற்று அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்றதுனால அந்த 60 பவுன் நகையை எடுத்துகிட்டு அவர் ட்ரெயினில் வந்துட்டுருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது 2 பேர் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு உடனே அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போனாக்கா, அங்கே வந்து 45 பவுன் நகை தான் இருக்குது, 1/4 பவுன் நகை கிட்ட, அதாவது 15 பவுன் நகை கிட்ட காலி. சரி, அது சரி, இதுவும் சரி, இதாவது கொடுக்கலான்னு பார்த்தாக்க, இதெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது, நீங்கள் போய் கோர்ட்டில் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வயசானவரை அனுப்பிச்சிடுறாங்க 2 பேரையும். அப்புறம் இவங்களும் யாரை வச்சு இந்த நகையை வாங்குறது, யாரை வச்சு வாங்கலான்ற மாதிரி அவங்களும் நிறைய வக்கீல்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் பிகே ஆர்ஜே பாலாஜியை பார்க்குறாங்க. ஆர்ஜே பாலாஜி கிட்ட தான் இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. இந்த நகை எங்களுக்கு வேணும், இந்த நகை வந்தால் தான் எங்கள் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. சரி, இவங்களும் ஒரே பில்டப் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, இவரை விட்டால் அந்த கேஸை வாடாறதுக்கு யாருமே இல்லை, இவர் தான் பெரிய ஆள் அந்த அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அது உண்மையவே பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுப்பாரு. இவங்க கேஸை வாழதாரன்னு நினச்சி கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வரையும் நல்லா பிரியாணி சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது மொத்தமாக அந்த பெரியவர் தலையிலே கட்டுவாங்க. எவ்வளோ சாப்பிட்றோம் அவ்வளோக்கும் அதிலே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தெரிய வருது. வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கருப்பு சாமியை போய் கும்பிட்றாரு. கும்பிட்டு அந்த இடத்துல வந்து அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிளகாய் இடித்து அந்த சாமிக்கு பூசினாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு அங்கே பூசாரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இவரும் வந்து பார்த்தினாக்கா அதே மாதிரி அவர் செய்வார். செஞ்ச உடனே தான் அங்கே நம்ம கருப்பாக நடிச்சிருக்கிறதே வந்து நம்ம கருப்பு சாமியாக யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா தான் நடிச்சிருப்பார். கருப்பு சாமியாக வருவார். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, கீழ் மட்டத்துலேருந்து லாயர் மேலே வக்கீல் வரையும், அதாவது ஜட்ஜு வரையுமே அங்கே வந்து பணம் தான் பேசும். அங்கே பணம் கொடுக்கலன்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஆர்ஜே பாலாஜி உருவாக்கி வச்சுன்னு அந்த கோட்டையை வந்து. அதை எப்படி அங்கே அந்த மறுபடியும் அந்த நகையெல்லாம் அவர் வாங்குறாரு, சூர்யா எப்படி இதுக்குள்ளே வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி போகும். செகண்ட் ஹாஃபு எங்கடா சொதப்பிடுவாங்கன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் விறுவிறுப்பாக இருக்கும். நிறைய கேமியோ வந்து இது பண்ணியிருக்காங்க, கேமியோ ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் இப்போ தேட்டரில் பார்த்தா சஸ்பென்ஸாக நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யாவை எந்தெந்த ஆங்கிளெல்லாம் ரசித்தோமோ, அதாவது சமீபகால படங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட எப்படியெல்லாம் நடித்து அவர் ரசித்தோமோ, அது மறுபடியும் எப்படி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் நடித்த படங்கள்லேருந்து சில எடுத்து அது இந்த படத்தில் வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். அவர் நடக்கிற ஸ்டைலு, பேசுகிற விதம், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக அந்த படம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ஃபேன் பேஸ் படம் தான். அதாவது ஒரு குடும்பமாக போய் பார்க்கலாம். நானும் திடீர்னு பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி தேட்டர்லாம் ஐயோ கருப்புன்னு கத்துறாங்க. ஏன்னா அந்த கருப்போட எஃபெக்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதுதான் அந்த கருப்போட எஃபெக்ட்டு. நம்ம என்னடா இது படத்தில் இப்படி இருக்கேன்னா, படம் அந்தளவுக்கு தெருக்கி விட்ருக்காங்க. ஒவ்வொரு சீனும் மாசாக்குது. இதை வந்து யாரும் சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. படம் வந்து 100% வந்து சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் படமாக சூர்யாவுக்கு அமையத்துன்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக வந்து கச்சிதமாக செதுக்கியிருக்காங்க அந்த படத்தை. ஆர்ஜே பாலாஜியோட உழைப்பு வந்து வீணாகலை. ஆர்ஜே பாலாஜியோட படம் அதை பற்றி கியூப் சினிமாவில் ரிலீஸ் ஆகி அது டெக்னிக்கல் இஷ்யூவில், அதாவது வெளிநாடுகளெல்லாம் படம் சில இடத்துல ஓடிடுச்சு. நம்ம இந்தியாவில் படம் ஓடலை. இப்படியெல்லாம் படம் பிரச்சனை இருந்தாலையும் அது மீறி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடச்சிருக்குது.
படத்தை போய் நேரில் பாருங்கள். ஃபுல் கதையும் சொன்னால் இந்த அளவுக்கு தான் ஒரு லைன். ஜஸ்ட்டு ஒரு பெரியவர் அவன் பொண்ணை சிகிச்சைக்காக ட்ரெயினில் கூப்பிட்டுட்டு போகிற, நகையை கொள்ளடிக்கப்படுது, அதை மீட்டுறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறார். அந்த கோர்ட்டில் நாங்கள் அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறமா தான் நம்ம சூர்யா வர அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதையை வந்து ப்ளே பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அந்த அளவுக்கு அதிகமாக நடிச்சிருப்பார். எல்லோரும் பார்த்து ரசிக்கும்படியாக இருக்குது. குடும்பத்தோடு போய் இப்போ எல்லோரும் பார்த்து மகிழ்விக்கும் வகையில் இந்த படம் இருக்குது.